நமக்கு பைபிள்ல வந்து மத்தேயு 7வது அதிகாரம் 3, 4 இந்த வசனங்களை நமக்கு வருது. எப்படின்னா, உன்னோட கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன்னோட சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கறது என்ன? அதாவது ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்ம கண்ணில் வந்து நம்ம ஒரு பெரிய கட்டையே வந்து வச்சிருக்கோம். இது எப்படி நமக்கு இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா வருது எப்படின்னா, ஸ்பெக் அப்படின்னு ஒரு வேர்டு வருது, லாக் அப்படின்னு ஒரு வேர்டு வருது. ஸ்பெக் அப்படின்னா என்னன்னா ஒரு சின்ன துரும்பு, கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பு. லாக் அப்படின்னா என்னன்னா ஒரு பெரிய கட்டை துண்டு. இப்ப நம்ம கண்ணுல வந்து நம்ம ஒரு பெரிய கட்டத்துண்டையே நம்ம வச்சு நம்மளோட கண்ணு மறைக்கிற அளவுக்கு ஒரு கட்டத்துண்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன முயற்சி பண்றோம் அப்படின்னா, நம்ம மத்தவங்க கண்ணுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துரும்ப வந்து நம்ம எடுத்து போடணும். நீ வா சகோதரனே, உன் கண்ணுல இருக்கக்கூடிய இந்த சின்ன துரும்ப வந்து நான் எடுத்து போட்டுடுறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம கிட்ட நிறைய குறைகள் வந்து நமக்கு இருக்கு. ஆனா நம்மளோட குறைகளை வந்து நம்ம சில நேரத்துல வந்து பார்க்காம மத்தவங்களோட குறைகளையே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கோம். இவங்க இப்படி இருந்தா நல்லா இருக்கும், இவங்க இப்படி கேரக்டரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்கும், இவங்க இப்படி எல்லாம் மாறணும் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இன்னர் மேனை வந்து நம்ம டியூன் பண்ணாமலே நம்ம வந்து சில நேரத்துல வந்து நம்ம போயிடுறோம். இதுதான் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கண்ணில் வந்து ஒரு பெரிய கட்டையை மாதிரி வச்சு நம்ம கண்ணை மறைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம போய் என்ன பண்றோம்னா, மற்றவங்க கண்ணில் இருக்கக்கூடிய சின்ன துரும்ப வந்து நம்ம எடுக்கணும்னு ட்ரை பண்றோம். ஆனா நம்மளோட பெரிய கட்டையை வந்து நம்ம எடுத்து போடுற வந்து நம்ம தயங்குறோம். பைபிள் வந்து ரொம்ப கிளியரா என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த செல்ஃப் எக்ஸாமினேஷன் பத்தி ரொம்ப கிளியரா சொல்லுது. நம்ம எப்பயுமே வந்து நம்மளை வந்து நம்ம சுய பரிசோதனை வந்து நம்ம பண்ணி பார்க்கணும். ஆனா மற்றவங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணலாம், மற்றவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களே, மற்றவங்க சீக்கிரமா நியாயம் தீர்க்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடவே நம்ம சில நேரத்துல வந்து நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இந்த மத்தேயு 7:1 நமக்கு என்னன்னா, நீங்கள் குற்றம் சாட்டாதபடிக்கு மற்றவர்களை குற்றம் சாட்டாதிருங்கள். நீங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னா மற்றவங்களை நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்காம இருக்கணும். நீங்க அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு அளக்கப்படும் அப்படின்னு அங்க பைபிள் வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோன்னு பார்த்து நலமான வழியில நடத்தும் அப்படின்னு சங்கீதக்காரன் நம்மளுக்கு ஒரு வசனத்தை கொடுக்குறாரு. இப்போ வேதனை உண்டாக்குற வழி நமக்குள்ள இருக்கா அப்படின்னு நம்ம செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணி, நமக்குள்ள என்னென்னலாம் தீமைகள் இருக்கு, நம்ம எங்கெங்கெல்லாம் மாறணும் அப்படின்னு நம்ம பார்த்து நம்ம வந்து இன்னும் பெட்டர்மெண்ட், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏசப்பா நிச்சயமா நமக்கு உதவி செய்வாரு. நிச்சயமா நம்மளோட கேரக்டரை மாத்தி இன்னும் ரொம்ப பெட்டரான ஒரு பர்சனா நம்மளை மாத்த அவரால் முடியும்.